வாரத்தினுடைய செய்தி நெக்ஸ்ட் ஆஃப்டர் அனாயிண்டிங். நெக்ஸ்ட் ஆஃப்டர் அனாயிண்டிங், அபிஷேகம் பெற்றதை அடுத்து. இதுதான் இந்த வாரத்தினுடைய செய்தி. சொல்லுங்கள், அபிஷேகம் பெற்றதை அடுத்து என்ன செயல்? அபிஷேகம் பெற்றதை அடுத்து என்ன செயல்? அந்நிய பாஷை பெற்றிருக்கிறீர்கள், சில தீர்க்கதரிசன வரங்களை பெற்றிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இதற்கு அடுத்து என்ன செய்வது? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதற்கு அடுத்து என்ன செய்வது? அப்போஸ்தலர் நடபடிகளிலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்திலே 1 முதல் நான் வாசிக்க நீங்கள் கேட்க உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 1 முதல் 187வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 187வது பக்கம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும், பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு, யாசோன் இஸ்ரேலுடைய பையன் பேர் ஜேசன், ஆங்கிலத்தில் ஜேசன், தமிழிலே யாசோன். யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவரிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையோ பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்திருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் அபிஷேகத்தை பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அபிஷேகம் பெற்ற ஒருவனை பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க விட மாட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? நான் சொன்னதை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க விட மாட்டார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அவன் மூலம் பிசாசுகள் துரத்தப்பட்டு கட்டுகள் உடைக்கப்படவும் வியாதிகள் சொத்தமாக்கப்படவும் அவனை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? இதனுடைய கடைத்தொகை, காரியத்தின் கடைத்தொகை, ஜனங்கள் சபையில் சேர்க்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு முறை பயன்படுத்தப்பட்டாலே தைரியம் வந்துவிடும். தைரியம் வந்துவிடும். ஆனா அபிஷேகம் பெற்றவங்க ஒரு காரியத்தில் அப்படியே மனசுல தோன்றுனதெல்லாம் சொல்லிடக்கூடாது. மனசுல தோன்றுறதெல்லாம் சொல்லிடக்கூடாது. போகிற வீட்டுக்கெல்லாம் பிசாசு இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. பில்லி சூனியை இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. பில்லி சூனியை வச்சிருக்காங்க, செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமாம், உங்கள் வீட்டில் நுழைஞ்சவனே இருளாக இருக்கு. வெயிலேருந்து வந்தால் எந்த வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு நுழைஞ்சாலும் இருளாக தான் இருக்கும்.
அவன் புரியுதா? அவன் அவன் லைட்டு போடாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு உங்கள் வீட்டில் ஒரே இருளாக இருக்குது பார்த்துக்குங்க அப்படிலாம் அது இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், சொல்லக்கூடாது. அப்படியே ஒன்று பறக்கிற மாதிரி பார்க்குற உங்கள் வீட்டில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கலப்படம் இல்லாத ஒரு அபிஷேகமாய் உங்களுடைய அபிஷேகம் இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஒரு முறை அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். பாண்டிச்சேரியில் ட்ரூ பிஸ்கட்ஸ் கம்பெனியில் நான் வேலை செய்தேன். ஷிஃப்ட் நேரம் போக மீதி நேரத்தில் ஒரு சகோதரரை, பழனிவேல் என்கிற சகோதரரை அழைத்து கொண்டு நான் கிராம ஊழியங்களுக்கு போவேன். போன 2 வாரங்களுக்கு முன்பதாக ஜூடித்தினுடைய திருமணத்திற்கு செஷரோன் என்கிற பாஸ்டர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தார். அவர் அப்பா நான் பாண்டிச்சேரியில் வேலை செய்த நாட்களிலே எந்த சபையிலே நான் இருந்தேனோ அந்த சபையிலே ஒரு என்னுடைய வயதை ஒத்த ஒரு விசுவாசியாக இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இந்த பழனிவேல் அவர் கூட எல்லாம் வருவீங்க அப்படின்னார். சரியாக சொன்னீங்க ஐயா, சரியாக சொன்னீங்க. நான் பழனிவேல் கூட தான் சபைக்கு வருவேன்னு சொன்னேன். அந்த பழனிவேல் சகோதரரை கூட்டிட்டு நான் ஒரு முறை நான் போனேன். ஏற்கனவே சபையிலே எங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து பிசாசெல்லாம் விரட்டியிருக்கேன், துரத்தியிருக்கேன். அதெல்லாம் நல்ல அனுபவம் இருக்குது. சாதி செல்லப்பாவோடு கூட சேர்ந்து அப்படியே அவர் விட்டதை மீதியை நான் பிடிச்சிக்குவேன். ஆமாம், எப்பா சுகுமார் இதை கொஞ்சம் டீல் பண்ணுவார். அந்த பிசாசை பிடிச்சிட்டு எங்கள் ஏறு அட்ரஸ்லாம் கேட்குறது, ஆதார் கார்டு கேட்குறது, இதெல்லாம் நான் அப்படியே உற்சாகம் செய்ய அது அடுத்த காரியம். ஆனால் பாண்டிச்சேரி கிராமத்துக்கு போய் அங்கே இயேசுவின் நாமம் இனிதான ஒரு டேம்ரின் வாங்கினேன். ஒரு டேம்ரினை எடுத்துக்கிட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம்னு சொல்லி பாட்டு படித்தேன் பாருங்க. பாட்டு படித்தோடனே கூட்டம், தெருவில் நிறைய கூட்டம் கூட்டிட்டாங்க. ஒரு நல்ல அழகான வாலிப பிள்ளை அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அட நம்ம பாட்டுக்கு இவன் ஆடுறாளே, நம்ம பாட்டுக்கே ஆடுறாளே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவன் என்ன செஞ்சா, உன் பாட்டு எனக்கு பிடிக்குது, சத்தமா பாடு. ஆல்வினுடைய ரைட் ஆல்வினுடைய தேங்க்யூ தம்பி, உன் பாட்டு எனக்கு நல்லா பிடிக்குது, இன்னும் பாடு, நல்லா பாடு, சத்தமாக பாடுன்னா உடனே ஆவியானவர் கீழ்ப்படிஞ்சோன்னு இல்லையோ அந்த 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 பொண்ணு, நான் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாவத்தை போக்கும், நல்ல சத்தமாக டாம்பரின். அப்போ இன்னும் டாம்பரின் அடினா, இன்னும் டாம்பரின் அடி, இன்னும் டாம்பரின், நானும் டாம்பரின் அடிச்சுட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான். அவ பக்கத்தில் இப்படி பண்ணி பக்கத்தில் வந்தாங்க, நல்லா பாடு, நல்லா பாடுறேன், இன்னும் நல்லா பாடுனா. அப்படியே பின்னாடி போனோம் பாருங்க. பின்னாடி போனோடனே டக்குன்னு தடுமாறி கீழே விழுந்தா அது ஒரு குடிசை வீடு. வீட்டுக்கு முன்னாடி பானையெல்லாம் கழுவி அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் விழுந்து ஒரு 2-3 பானை உடஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு பாட்டி வந்து என்னை அப்படியே அணைச்சி, ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ இப்படி அடி வாங்கணும்னு நம்ம ஊருக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போய் முகத்தெல்லாம் அந்த அம்மாவுடைய சேலை எடுத்து என் முகத்தெல்லாம் தொடச்சி கர்த்தர் ஸ்தோத்திரம் சுக்கு காப்பி போட்டு கொடுத்து, எப்பா இனிமே வராதப்பா, பொல்லாத ஊர், இந்த பொல்லாத பிசாசு போயிட்டு வான்ட்டாங்க. சாப்பிடல அன்னைக்கு. எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. பிசாசு விரட்ட வந்தா பிசாசு இப்படி கேவலப்படுத்திடுச்சே அப்படின்னு என்ன செஞ்சேன், 2 நாள் லீவ் போட்டேன். 2 நாள் லீவ் போட்டு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு அதே கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்தினுடைய தெருவுடைய மறுபக்கத்தில் நின்று அதே பாட்டை பாடினேன். அதே கூட்டம் கூடினாங்க. அதே பொண்ணு வந்தா, அதே பொண்ணு ஆடுனா, நல்லா பாடுன்னு சொல்லி இப்பயும் 2வது தடவையும் சொன்னால், நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன். சட்டி பானை ஏதாச்சும் இருக்குதா இல்லையான்னு முதல்ல அதை பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தேன். சட்டி பானையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளை பக்கத்தில் வந்தால, போன முறை அந்த பிள்ளை பக்கத்தில் வர நான் பின்னாடி போய்கிட்டே இருந்தேன், பாடிக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருந்தேன்.
இப்போ வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு. அவ என்கிட்ட வந்தா பாருங்க, நான் அவளுக்கு எதிர்த்து போய் டக்குன்னு பாட்டை எடுத்துட்டு போடு முட்டின்னு போட்டுட்டான். டேங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாம் கேட்டால், இந்த மாதிரி சேலத்துக்கு போனானா, அங்கே வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு போனானா, அங்கே அந்த வீட்டில் தற்கொலை பண்ணிட்டு காதல் தோல்வியில் தற்கொலை பண்ணிட்டால அந்த ஆவி தான் நான் இவளுக்குள்ளார இருக்கிறேன், நான் போக மாட்டேன் அப்படி இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சேன், வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் போடுங்க முட்டிங்கன்னு, போடுங்க முட்டி. இப்போ இந்த பிசாசு போக போகுது. இந்த பிசாசு போயிடுச்சுன்னா உங்களில் யார்கிட்டையாச்சும் ஒரு தட்டு வந்துடும், நுழைஞ்சிரும். அதனால எல்லாரும் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு அப்படியே கிராமத்தில் எல்லாரும் முழங்கால் போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ன்றாங்க. என்னன்னே தெரியாது, சோத்திரம் சோத்திரம்ன்றாங்க. இயேசுவை நாமத்தினால போன்னு சொன்னா அப்புறம் அலக்கழிச்சுட்டு அந்த பிசாசு போயிடுச்சு. அந்த பிசாசு போயிடுச்சு. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் முழங்கால் படிட்டு நான் சொல்ல சொல்ல ஜெபத்தை பண்ணினார்கள். அதற்கப்புறம் அந்த வாரத்திலிருந்து அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க, சிறுவர் ஊழியங்களை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் முறை கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தப்பட்டாலே உங்களுக்குள்ளார ஒரு அசாத்திய தைரியம் வந்துவிடும். ஆமென் சொல்வீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உண்டு இல்லைன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆவியில் உங்களுக்கு தைரியம் வந்துவிடும். இந்த அப்போஸ்தலரை பாருங்கள். பவுலும் சீலாவும் இவர்கள் அம்பிபோலி பட்டணத்திலே ஊழியம் செய்துவிட்டு அப்போலோனியா என்கிற பட்டணத்திற்கு வந்து அங்கே ஊழியம் செய்துவிட்டு இப்பொழுது தெசலோனிக்கே என்கிற பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். யூதர்கள் எப்பயுமே அவங்க எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பள்ளிவாசல் இருக்கும். ஆமாம், கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் வந்து கோயிலே இல்லாத இடமா இருந்தாலும் குடியிருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் இந்துக்களோ அல்லது இஸ்லாமியர்களோ அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒன்று ஏற்கனவே இருக்கிற கோயிலோடு கூட இணைந்து கொள்வார்கள், பள்ளிவாசலோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும், அல்லது புதுசாக ஒரு பள்ளிவாசலையோ அல்லது ஒரு கோயிலையோ அவர்கள் எழுப்புவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், எழுப்புவார்கள். தேவனுக்கு மகிமை. அப்படியே யூதர்களும் ஜெப ஆலயத்தை, சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலயத்தை ஒவ்வொரு இடங்களிலும் வெளிநாடுகளிலே இருந்தாலும் அவர்கள் அந்த ஜெப ஆலயத்தை எழுப்புவார்கள். அவை இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்த யூதர்கள், இந்தியாவிற்கு வந்த யூதர்கள் கேரளாவிலே கொச்சியிலே அவர்கள் தங்கியிருந்த பொழுது அவர்கள் கொச்சியிலே ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி அந்த ஜெப ஆலயம் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் கொச்சியிலே யூதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த ஜெபாலயத்திலே நாங்கள் சென்று அதை பார்வையிட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்படி இப்பொழுது தெசலோனிக்கே பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஜெபாலயத்தில் பிரவேசித்து ஜெபாலயத்தில் வந்திருந்த மக்கள் எல்லா யூதர்களுக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான எல்லா தீர்க்க தரிசன வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட நபர் இயேசு கிறிஸ்துவே என்று, இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அவர்கள் வேத வசனங்களின் ஆதாரங்களினாலே அவர்கள் அதை திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன காரியங்களை கேட்டு பவுல் இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படும் நம்பிக்கை குறித்தும் அவர்களுக்கு விளக்கி சொன்னான். அதை கேட்ட யூதர்களில் சிலரும், அநேக கிரேக்கர்களும், கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் சொன்னதை, திருஷ்டாந்தப்படுத்தினதை ஏற்க மறுத்த யூதர்கள் சிலர் அவர்கள் மறுக்க முடியாத நிமித்தமாக அமளி உண்டாக்கினார்கள். பெரிய கூட்டத்தை கூட்டி அப்போஸ்தலர்களுக்கு எதிராக அமளியை உண்டாக்கினார்கள். பெரும் ராயட், அமளியை உண்டாக்கினார்கள். பிரச்சனை பெருசாகி கலகம் உண்டாகிற சூழ்நிலையிலே யாசோன் என்கிற ஒரு சீசன் இயேசு கிறிஸ்துவை அப்பதான் அந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொண்டவன், அவன் பவுலையும் ஷீலாவையும் வீட்டிற்குள்ளே அவன் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டான்.
அவர்கள் எல்லாரும் பவுலும் சீலாவின் தேடின வேளையிலே யாசோன் அவர்களை வீட்டிலே மறைத்து வைத்து விட்டான் என்று சொல்லி அறிந்து வீட்டிற்குள் வந்து தேடினார்கள். கிடைக்கவில்லை என்பதனாலே யாசோனை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே இழுத்து கொண்டு போய் அவனை அடித்து அதிகாரிடத்தில் நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். சொல்லுங்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இன்னொரு சொல்லுங்க. அவர்களை யாசோன் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் என்று குற்றப்படுத்தினார். உலகத்தையும் அவர்கள் சொன்ன வார்த்தை, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார். ஆமா, அப்ப இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் என்கிற வார்த்தை தமிழ்ல கலக்குகிறவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆங்கிலத்தில் மூலப்பதத்தில் என்ன போட்டுக்குன்னு சொன்னா, these are the people upsetting the world. உலகத்தை கலக்கிறவர்கள் வார்த்தை மூலப்பதத்தில் எப்படி இருக்குன்னா, தலைகளாய் மாற்றுகிறவர்கள். சொல்லுங்க, தலைகளாய் மாற்றுகிறவர்கள். ஆமா, உலகத்தை தலைகளாய் புரட்டுகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள். சொல்லுங்கள், உலகத்தை தலைகளாய் புரட்டுகிறவர்கள். சொல்லுங்கள், உலகத்தை தலைகளாய் புரட்டுகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. These men have turned the world upside down. These men have turned the world upside down. சரியான வார்த்தை தலைகளாய் மாத்துறதுன்னு சொன்னா, சரியான வார்த்தைன்னு சொன்னா தலைகளாய் போனதை நேராய் மாற்றுதல். சொல்லுங்கள், தலைகளாய் போனதை. சொல்லுங்க, எல்லாம் பின்னால சொல்லுங்க, தலைகளாய் போனதை நேராய் மாற்றுதல். அல்லேலூயா. ஆமா, அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். என்ன குற்றப்படுத்தினார்கள்? இவன் இயேசுவின் கிருபையை குறித்து சொல்லுகிறார்கள், கேட்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிறார்கள், கேட்கிற ஜனங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நம்பிக்கை குறித்து சொல்லுகிறார்கள், கேட்கிற ஜனங்கள் விசுவாசித்து புது வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இவர்கள் இதை எருசலேமிலே செய்தார்கள், பின்பு யூதேயாவிலே செய்தார்கள், பின்பு சமாரியாவில் செய்தார்கள், இப்பொழுது தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்து இங்கேயும் இவர்கள் செய்கிறார்கள். உங்களை குறித்தும் அபிஷேகம் பெற்றதான உங்களை குறித்தும் கர்த்தர் ஸ்தோத்திரம், பரலோகம் இப்படி சொல்ல வேண்டும். ஆமா, உங்களை குறித்தும் பரலோகம் இப்படி சொல்ல வேண்டும். ஆமா, தலைகளாய் போன உலகத்தை நேராக்குகிறவர்கள். சொல்லுங்கள், தலைகளாய் போன உலகத்தை நேராக்குகிறார்கள். ஆமா, அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதற்காகவே உங்களை கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை உங்களை நிறைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அபிஷேகம் பெற்ற நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை குறித்தும் அற்பமா எண்ணிவிட வேண்டாம். அபிஷேகம் பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்களே என்றும் எண்ணிவிட வேண்டாம். ரெண்டு காரியம். பெற்ற அபிஷேகத்தை குறித்தும் சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. அபிஷேகம் பெற்ற நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? முதல்ல உங்க வீடு, உங்க வீட்டில் உள்ளவங்க தலைகளாய் போன நிலையில் இருப்பவர்கள் நேராக்கப்படணும். அப்புறம் உங்க தெரு தலைகளாக்கப்பட்டவர்கள் நேராக்கப்படணும். அப்புறம் உங்க ஏரியா, ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் வாழ்கிற அந்த கிராமம், நீங்கள் வாழ்கிற அந்த அந்த பகுதி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப தலைகளாக்கப்படுதல், தலைகளாய் போனது அது நேராக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றதனுடைய நோக்கமே அதுதான். உங்களோடு கூட படிக்கிற பிள்ளைகள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம், பலர் வெறுப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிலர் ஏற்றுக்கொள்ளுவார்கள். சொல்ல வேண்டியதும் செய்ய வேண்டியதும் உங்களுடைய கடமை. ஆமென் சொல்வீங்களா?
ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன பாரு, என்னுடைய நண்பர் ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய நண்பர்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கேரம் குழுவிலே நாங்கள் எல்லாம் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லி நேற்றைக்கு சாயந்தரம் அவர் திருச்சியிலே அவர் இறந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பல முறை சொல்லியிருக்கிறேன். சொல்லும் போதெல்லாம் வாழ்க வளமுடன் சொல்வார். வாழ்க வளமுடன், நானும் வளமுடன் வாழ்க மங்கள் அப்படின்னு சொல்லுவேன். வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலேயே அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க சகோதரர். கர்த்தர் ஸ்தோத்திரம். கோயிலில் வச்சு தான் இன்றைக்கி அடக்க ஆராதனை பூஜை நடக்குது. என்ன பிரயோஜனம்? பரலோகத்தில் அவர் வந்து சேர மாட்டாரே, பரலோகத்தில் வந்து சேர மாட்டாரே. ஆனால் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆமாம், மறுதளித்தவர்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களும் இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் கடமை, உங்கள் வீடு, உங்கள் தெரு, உங்கள் ஏரியா, உங்கள் நண்பர்கள், இங்கே வேலை செய்கிற இடம், எல்லா இடத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் தலைகளாய் போனதை நேராக்கும் ஒரு ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவன் உங்களை அபிஷேகித்ததற்கு காரணமே தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லைகளை நீங்கள் அப்படியே கைப்பற்றி கொண்டே போக வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அலெக்சாண்டர் த கிரேட் அப்படி ஒவ்வொரு எல்லையாக பிடித்து கொண்டே போனாலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அம்பாசமுத்திரத்திலே பெனியேல் சபை விசுவாசிகள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஒவ்வொரு எல்லையாக பிடித்து கொண்டே போக வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா, ஒவ்வொரு எல்லையா. இந்த தெருவை கிறிஸ்துவுக்காக பிடிக்கணும். ஆமென் சொல்வீங்களா? அடுத்த தெரு, அடுத்த ஊர், அடுத்த கிராமம், அடுத்த தெரு, அடுத்த பஞ்சாயத்து, ஒவ்வொரு எல்லைகளையும் கிறிஸ்துவுக்காக கைப்பற்றி கொண்டே, கர்த்தர் ஸ்தோத்திரம், கைப்பற்றி கொண்டே விரிவுபடுத்தி கொண்டே போக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெறுமனே ஆராதனை வேளையிலே உருண்டு புரளவோ அல்லது அபிஷேகம் பெற்று வானத்திற்கும் பூமிக்குமாக அப்படியே சத்தமாய் பேசி அந்நிய பாஷை பேசி குதிக்கவோ அல்ல. அதற்கு மாத்திரம் அல்ல. பெற்ற ஆரம்பத்திலே இதெல்லாம் சகஜம், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா காலம் பூரா இதுதான் அபிஷேகம்னாவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும், ஒரே கூச்சல் சத்தமா இருக்கணும், உருண்டு புரளணும் அல்ல. அது தவறான கண்ணோட்டம். அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ளாய் பெற்ற அபிஷேகத்தின் நிமித்தமாக தேசத்தின் எல்கைகளை நீங்கள் கைப்பற்றி கொண்டே போக வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, எல்கைகளை கைப்பற்றி கொண்டே போக வேண்டும். ஆமா, அப்படியே நீங்க செய்தா, சபை முழுவதும் செய்தா, இந்த அம்பாசமுத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனுடைய பட்டணமாய் மாறும். இதை செய்யணும்னு சொன்னா 3 காரியங்களை நான் வழக்கமாய் 3 பாயிண்ட் சொல்லுகிறது போல இதற்கு ஒரு 3 பாயிண்ட்ஸை நான் வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் செய்யணும்னு சொன்னா, முதல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களால் தலைகளாய் போன உலகம் நேராக்கப்படணும்னு சொன்னா, முதல்ல நீங்க தலைகளாய் இருக்கிற நீங்கள் நேராக்கப்படணும். சொல்லுங்கள், முதலில் நான் நேராக்கப்பட வேண்டும். சொல்லுங்கள், முதலில் நான் நேராக வேண்டும். ஆமா, நீங்க முதல்ல நேராக்கப்படாமல் உலகத்தை நேராக்குவது கூடாத காரியம். ஆமா, நீங்க நேராக்கப்படாமல் உலகத்தை நேராக்குவது கூடாத காரியம். ஆமா, இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறோம்? ஆமா. ஏன் அப்படி சொன்னார்? உப்பாக இருக்கிறோம்னு சொன்னா, ஆமா, எதோடெல்லாம் உப்பு சேர்க்கப்படுகிறதோ அந்த பொருளாம் அழிந்து போகாது, கெட்டு போகாது. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, கெட்டு போகாது. ஆமா, ஊறுகாய் நல்ல எலுமிச்சம்பழம் தான். நீங்க என்ன க்ளவுஸ் போட்டுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நீங்க வச்சாலும் உப்போடு சேர்க்கப்படலைன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல அந்த எலுமிச்சங்காய், அந்த எலுமிச்சம்பழம் குப்பையில தான் கொட்டணுமே ஒழிய பயன்படுத்தப்பட முடியாது. ஆமா, அப்போ ஊறுகாயாக பயன்படுத்தப்படணும். அப்படி காலத்துக்கும் 1 வருஷம் 1.5 வருஷம் இதெல்லாம் ஊறுகாய் பயன்படுத்தப்படணும்னு சொன்னா,
அவசியம் அந்த எலுமிச்சங்காயோடு கூட உப்பு சேர்க்கப்பட வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் செத்து பரலோகம் போகணும். அவன் இந்த உலக வாழ்க்கை கண்ணை மூடுனா பரலோகத்தில் இருக்கணும். அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்தில் அழிக்கப்படக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகாமல் இயேசு சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல், சொல்லுங்கள், கெட்டு போகாமல், அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்காகவே இயேசு வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை ரட்சித்தார், உங்களை அபிஷேகித்தார், உங்களை உப்பாக மாற்றி இருக்கிறார். நீங்க இப்பொழுது கெட்டு போகிறவர்களோடு கூட சேர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, கெட்டு போகிறவர்களோடு கூட எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கெட்டு போவது நிறுத்தப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? கெட்டு போகாமல் இருக்கிறது. ஆமென். ஆமா, அப்ப நீங்க நேராக்கப்படணும். எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, நீங்க நேராக்கப்படணும். கர்த்தர் உங்களை நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். இதுல செட்டில் ஆயிராதீங்க, திருப்தி ஆயிராதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் உங்களை குறித்து பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறது. உங்களை கர்த்தர் உப்பாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உப்பாக வைத்திருக்கிறார். அந்த நீங்க அப்படியே உப்பாக கட்டி வைக்கப்பட்ட மூடையாகவே நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒரு தனி கட்டப்பட்ட கட்டி வைக்கப்பட்ட ஒரு மூடை உப்பாக இருப்பீர்களே ஆனால், ஒரு பாக்கெட் உப்பாக இருப்பீர்களே ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, நீங்கள் கெட்டு போகிற ஒன்றோடு கூட சேர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தருக்கு வேண்டுகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நீங்கள் நேராக்கப்பட வேண்டும். நண்டு தன் பிள்ளைகளை பார்த்து, மக்களே வாக் ஸ்ட்ரைட், நேரா நடவுங்க. நண்டு நடக்குது, எப்படி நடக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஆமா, நண்டு. ஆமா, இப்போ தாய் நண்டு குட்டி நண்டுலாம் பார்த்து, மக்களே வாக் ஸ்ட்ரைட், நேரா நடங்க, நேரா நடங்கன்னா ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு, நோ நோ, நேரா நேரா நேரா, ஓகே மம்மி. நேரா நடக்க தெரியல. அப்புறம் அந்த குட்டி நண்டுகள்லாம் எப்படி நேரா நடக்கிறதுன்னு தெரியலையே, மம்மி எங்களுக்கு நேரா நடந்து காமிங்க அப்படின்னு சொன்னா மம்மிக்கு தெரியாது, மம்மிக்கு தெரியாது. அப்போ மம்மி நேரா நடந்தா தான் அவன் குட்டி நண்டுகள் நடக்க கற்றுக்கொள்ளும். மம்மிக்கே தெரியலன்னு வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கே நீங்களே நேரா நடக்க தெரியலனா எப்படி உங்க வீட்டார் நடக்க கற்றுக்கொள்வார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க கற்றுக்கொள்வார்கள்? நீங்களே ஒழுங்கா ஜெபிக்கிறது கிடையாது, நீங்களே ஒழுங்கா ஆராதனைக்கு வர்றது கிடையாது, நீங்களே கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுறது கிடையாது. எப்படி உங்க பிள்ளைங்களிடத்துல எதிர்பார்க்க முடியும்? நாளை தினத்தில் வருகிற நாட்கள் பொல்லாத காலங்கள். அப்போ நீங்கள் நேராய், முதலில் நீங்கள் நேராக. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அம்பை நகரம் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னா அதற்கு ஒரே நம்பிக்கை திருச்சபை மாத்திரமே. The local church is the only hope of the entire Ambasumuthram city. The local church is the only hope of the city. அம்பாசமுத்திரம் தன்னுடைய நம்பிக்கையே சபைதான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. முதல்ல உங்க வாழ்க்கை நேராக்கப்படணும், உங்க வாழ்க்கை நேராக்கப்படணும். ஏதேனிலே மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து நித்தமும் அவனோடு கூட உலாவினார். நித்தமும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு கூட உலாவினார். ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுக்கு வேண்டிய அனைத்தும் இருந்தது. அவன் சுகமா இருந்தான், வியாதி கிடையாது, சமாதானமா இருந்தான், சண்டை சச்சரவுகள் கிடையாது, செழிப்பா இருந்தான், தரித்திரம் குறைச்சல் வறுமை என்பது கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் பாவம் செய்த போது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டு விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டு விட்டான். ஏன் விரட்டப்பட்டான்றத நான் உங்களுக்கு, கர்த்தர் நேசிக்கிற ஒருத்தனை ஏன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினான்னு சொல்லி உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது தேவையில்லை, ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தோட்டத்தின் நடுவிலே
எப்படி இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா, சாப்பிட்டதுனால இப்ப பாவம் செஞ்சிட்டாங்கன்னா தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் என்கிற ஒரு விருட்சம் இருக்குது. அந்த விருட்சத்தை கனியை சாப்பிட்டுட்டாங்கன்னா காலம் பூரா இவங்க பாவத்தில் இருப்பது மாத்திரமல்ல, காலம் பூரா இவங்க உயிரோடையே இருப்பாங்க. மரணமே இருக்காது. அப்போ மீட்பும் கிடையாது, பரலோகமும் கிடையாது, விடுதலை கிடையாது, பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா பாவமும் இருக்கும், அவங்க காலம் பூரா இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏற்கனவே சொன்னேன், ஒரு வீட்டில் கவனிங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எங்க தாத்தா அந்த பக்கம் இருக்கிறாரு, எங்க ஆட்சி அந்த பக்கம் இருக்கிறாங்க, அப்புறம் எங்க ஆட்சியோட அப்பா அந்த பக்கம் இருக்கிறாங்க, எங்க தாத்தாவோட அப்பா அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் அவரோட தாத்தா இந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் எலும்பு கூடு மாதிரி அதாவது எலும்பு கூடு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு 600 எலும்பு கூடு இருக்குன்னு வச்சுங்க. ஒன்றும் சாக மாட்டேங்குது, சாகாதே, சாவே இருக்காதே. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்களே. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் வர வேண்டும். அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்காக ஒரு மேசியா வர வேண்டும். அவருடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்த வேண்டும். அவர்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இதெல்லாம் நடக்கணும்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சொல்வீங்களா? விரட்டப்பட்டு சுடரில் வீசும் பட்டயத்தில் அவருடைய தூதர்களை இந்த தோட்டத்திற்கு கர்த்தர் காவல் வைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட பிறகு கர்த்தரோடு அவர்கள் கொண்டிருந்த, ஆதாம் ஏவாள் கொண்டிருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. மனுஷனுக்குள்ளே அதற்கு பிறகு பொறாமை வந்துவிட்டது, வன்கண் வந்துவிட்டது, கொலைபாதகம் வந்துவிட்டது, களவு வந்துவிட்டது, விச்சாரம் வந்துவிட்டது, விக்கிரகாராதனை வந்துவிட்டது, பெருமை வந்துவிட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் மனுஷனை எதற்காக படைத்தாரோ, கவனிங்கள், தேவன் மனுஷனை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கம் தலைகளாய் மாறிவிட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்றைக்கு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, அவன் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து என்றைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறானோ, அன்றைக்கு தலைகளாய் போன மனுஷன் நேராக்கப்படுகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமா, தலைகளாய் போன வாழ்க்கை நேராக்கப்படுகிறது. சொல்லுங்கள், தலைகளாய் போன வாழ்க்கை நேராக்கப்படுகிறது. நான் சொல்றது ஒவ்வொன்றும் அப்படி யோசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 16 மணி நேரத்திற்கு மேலே இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ண எடுத்துக்கொண்டேன். முன்பு ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் பிசாசு அவனை இயக்கி கொண்டிருந்தான். The devil was the director for his each and every step of his life. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் பின்னால் இருந்து பிசாசு இயக்கி கொண்டிருந்தான். பின்னால் ஆமா, குடிக்கிறான், இதனால குடிக்கிறான்றீங்க, பிசாசு இயக்கி கொண்டு இருக்கிறான். குடிடா, குடி. ஒண்ணு இல்லைனாலும் உன் மனைவியோட தாலியை அடகு வச்சாச்சு குடி, வித்தாச்சு குடி, இருக்கிற பாத்திரத்தை திருடிட்டு போய் குடி. அவனை இயக்கி கொண்டு இருக்கிறான். அவனை வெட்டு, அவனை குத்து, அவனை கொலைச்சை, பிசாசு இயக்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒருவனை பின்னால் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இயக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவர் இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ பிசாசினால் இயக்கப்பட்ட ஒருவன் அபிஷேகத்தை பெறும்போது அவன் பரிசுத்த ஆவியானவராலே இயக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உல்லாஸ் நகர்ல ஒரு விசுவாசி இருந்தார். நான் ஏற்கனவே இதையும் சொல்லியிருக்கிறேன். ராஜரீகம் என்று அவருடைய பெயர்.
அவர் சிவந்திபுரத்தில் வீட்டு வாடகைக்கு இருந்தார். அப்போ ஒரு குடிகாரன் அவன் வந்து அவர் கொஞ்சம் நல்ல பெரிய மீசை வச்சிருப்பார். ஒரு குடிகாரன் அவன்கிட்ட வம்பு பண்ணி கல்லை எரிஞ்சு அவர் சைக்கிளை வந்து வீலை உடைச்சிட்டான். பெரிய கல்லை எரிஞ்சு அவர் சைக்கிள் வீல் அப்படியே வளைஞ்சு போயிடுச்சு. ஓட்ட முடியாது. அந்த கல்லையும் எடுத்துக்கிட்டு அந்த வளைஞ்சு போன சைக்கிளையும் ஓட்டிக்கிட்டே தள்ளிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேல் புகார் கொடுத்தப்போ அப்போ இன்ஸ்பெக்டர் அவனை பார்த்து கேட்டார், இப்படி இருக்கிறீர் நீர், பெரிய மீசை, நல்லா வாட்ட சட்டமாக இருப்பார், இப்படி இருக்கார், நீங்களாம் ஒருத்தன் கல்லை எரிஞ்சிட்டான் சைக்கிள் வீல் வளைஞ்சிருச்சின்னு வந்து புகார் குடிக்க வரீங்களா ஐயா, இதெல்லாம் என்ன எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிங்களான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவரை பார்த்து கேட்டோன்னே அங்கே இருந்த தலைமை காவலர் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, ஐயா இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ரவுடித்தனம் பண்ண சண்டியர், ஆமாம் சண்டித்தனம் பண்ணவன், இந்த கல்லை எரிஞ்சான் பார்த்தீங்களா, இது முதல்ல இவனா இருந்தா அவன் தலையோடு வந்திருப்பான், இன்னைக்கு கல்லோடு வந்திருக்கான். ஆனால் இவன் பழைய ஆளாக இருந்தா அவன் கல்லை எரிஞ்சவனுடைய தலையோடு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான், நான் இவனை வெட்டிட்டேன்னு சொல்லி தலையோடு வந்திருப்பான். இப்போது இவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க வேதத்தில் சேர்ந்துட்டு அகஸ்தியர்பட்டியில் இருக்கல அந்த சபைக்கு இப்போ போயிட்டு இருக்கிறான். அவன் அப்படி ஆளே மாறிட்டான். இன்ஸ்பெக்டர் அந்த ராஜரீகத்தை உட்கார சொன்னார். ஆமென் சொல்லுங்களா? எப்படி நீ மாறினேன்னு சொல்லி கேட்டார். எப்படி நீ மாறினே? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தலைகளாய் போன வாழ்க்கை நேராக்கப்படுகிறது. நீங்க நேராகாமல் வேறு எவரையும் உங்களால் நேராக்க முடியாது. நீங்கள் நேராக்கப்படாமல் மற்றவர்களை நேராக்க உங்களால் கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று, தலைகளாய் போனவர்களை கர்த்தர் உங்களை கொண்டு நேராக்க விரும்புகிறார். நீங்கள் நேரானது என்பது முதல் காரியம், நேராக்கப்படுவது என்பது முதல் காரியம். இரண்டாவது காரியம், உங்களை கொண்டு மற்றவர்களை கர்த்தர் நேராக்க விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுற்றி திரிந்தார். இயேசு அவன் சும்மா வேலைக்கு போவான், சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லுமோல, அந்த வார்த்தை இல்லை. அவன் வேலைக்கு கிளைக்கு போனான்றா, என்னடா இப்படியே ஊரை சுற்றி திரியிறியே, அந்த அப்படி இல்லை. சுற்றி திரிந்தார் என்கிற வார்த்தை வெட்டி வேக்காடாக அவர் திரிந்தார் என்று சொல்லப்படலை. அந்த தமிழில் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மூலபதத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, he was looking for opportunities, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அவன் எதிர்நோக்கி அவர் தெரிந்தார். ஆமென் சொல்வீங்களா? அவன் வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தார். அப்ப ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சரியான சந்தர்ப்பம் வரும்போது உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சுகமளிக்கும் காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார், கிரியை செய்வார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களை கொண்டு பிசாசுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணினால் சுகம் அடைவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு மற்றவர்களை கர்த்தர் நேர விரும்பி உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நான் நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆமாம். உங்களை கொண்டு சொன்னா
நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா தெளிவாக புரிந்துக்கணும். என்னென்னா, எதற்கெடுத்தாலும் யாரை பார்த்தாலும் பிசாசு பிசாசுன்னு தேவ பிள்ளைகள் சொல்லக்கூடாது. ஆமாம், உங்கள் வாயில் அபிஷேகம் தான் நிறைஞ்சிருக்கும் மொழியே, இயேசு என்ற வார்த்தை தான் வரணும் மொழியே, கர்த்தர் என்கிற வார்த்தை தான் வரணுமே, ஆவியானவர் என்கிற வார்த்தை தான் வரணும் மொழியே, பிசாசு பிசாசு பிசாசுன்னு எதற்கெடுத்தாலும் பிசாசு என்று உங்களுடைய வாயிலே உச்சரிப்பு வரக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். யாராச்சும் ஒரு விசுவாசி முகத்தை திருப்பிட்டு போனால் என்ன சொல்லுவீங்க? பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 பேர் பேசிக்கிட்டுங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களை பார்த்துட்டு ஒருத்தர் முகத்தை இப்படின்னு வெடுக்குன்னு அப்படியே வெட்டிட்டு போகிறாங்க, என்ன சொல்லுவீங்க? பிசாசு போகிற பத்தியா? என்ன சொல்லுவோம்? பிசாசு போகிற பத்தியா? அவன் பிசாசா? ஆமாம். உடனே உங்கள் அது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராச்சும் கொஞ்சம் கூடுதலாக சிரித்து பேசிட்டா பத்தியா, இருக்கிற பெருசுங்க என்ன சொல்லுவாங்க, சபையில் இருக்க பெரியவங்க, பிசாசு பிசாசுங்க எப்படி பாரு, எதற்கெடுத்தால் பிசாசு, எதற்கெடுத்தால் பிசாசு. அவன் சொல்லுவான், அவன் கூட்டத்தை பார்த்து, இந்த ஆட்கள் ரொம்ப மகா மோசமானவங்க ஐயா, அவன் நம்ம சும்மானு கிடக்கிறோம், மெனக்கட்டு கிடக்கிறோம், அவன் எதுக்கெடுத்தாலும் நம்ம பேரை இழுத்து விடுறான் பார், நம்ம பேரை இழுத்து விடுறான் பாரு. ஆமாம், அவன் நம்ம பேரை பிசாசு பிசாசு சொல்கிறானே. ஆமாம், லேகியோன் என்கிற பிசாசு. லேகியோன் என்றால் 2000 என்று அர்த்தம். 6000 பிசாசுகள் அவனுக்குள்ளாகிறது. 6000 பிசாசுகள், லீஜியன், 6000 பிசாசுகள். ஒரு நாள் அவன் கல்லறையில தான் அவன் குடியிருப்பு இருந்தது. அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தவன், நிர்வாணமாய் இருந்தவன். ஒரு மனுஷனுக்குள்ளார 6000 பிசாசு, ஒரு மனுஷனுக்குள்ளார 6000 பிசாசு. 100க்கு அதிபதி என்று சொன்னால் அவனுக்கு கீழே 100 வீரர்கள் என்று அர்த்தம். அவன் ரோம மிலிட்ரியில, இராணுவத்தில் லேகியோன் என்றால் அவர்களுக்கு கீழே 6000 பேர் வீரர்கள் என்று அர்த்தம். 6000 வீரர்கள். இவனுக்குள்ளார வீரர்கள் அல்ல, இவனுக்குள்ளார அசுத்த ஆவிகள், 6000 அசுத்த ஆவிகள். இயேசு வந்தார். இயேசு வந்து அவனை பார்த்த உடனே அவன் அப்படியே வந்து இயேசுட்ட முழங்கால் படிட்டான், அப்படியே சரண்டர் ஆயிட்டான். அந்த பிசாசுகள் இயேசுவை பாட்டி சொன்னது, எங்களை வேதனைப்படுத்தவா நீர் இந்த ஊருக்கு வந்தீர்? தெக்கப்போலி என்கிற நாட்டிற்கு வந்தார். கடற்கரையில் இறங்கினார், போட்டிலிருந்து படகுல இறங்கி கடற்கரையில் இறங்கினார். கடற்கரையிலே இந்த சம்பவம் நடக்கிறது, கடற்கரையிலே நடக்கிறது. எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று சொல்லி இந்த அசுத்தாபிகள் கேட்டது. இயேசுவை பார்த்து அந்த அசுத்தாபிகள் என்ன சொல்லுதுன்னா, எங்களை ஒன்றும் செஞ்சிட வேண்டாம், எங்களை நரகத்துக்கு அனுப்பிட வேண்டாம், எங்களை எல்லாம் இந்த பன்றிகளுக்குள்ளாக போகும்படிக்கு உத்தரவு கொடுமென்று சொல்லி கேட்டது. ஒரு 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது மேட்டிலே, 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த பன்றிகளுக்குள்ளாக போவதற்கு எங்களுக்கு உத்தரவு தாரும் என்று சொன்ன இயேசு அப்படியே போகும்படிக்கு உத்தரவு கொடுத்தார். அவனுக்குள்ளார்ந்த 6000 பிசாசுகளும் 2000 பன்றிகளுக்குள்ளாக பாய, 2000 பன்றிகளும் அப்படியே கடலுக்குள் ஒரே நேரத்தில் அப்படியே டைவ் அடித்து விட்டது, பாய்ந்து விட்டது, எல்லாம் மடிந்து போய்விட்டது. ஊர்ல இருந்து ஜனங்கள் வந்தார்கள். இவன் இந்த லேகியோன் ஆவியை பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து தெளிவாக பேசிக்கொண்டு இவன் ரொம்ப நீட்டா உட்கார்ந்து இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள், விடுதலை ஆக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, இவன் இவ்வளவு வருஷம் நிர்வாணமாய் சுற்றி திரிந்தவன், காயப்படுத்தி கொண்டிருந்தவன், இப்போ அப்படியே ரொம்ப அருமையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவன் நீட்டா உட்கார்ந்து இருக்கிறானேன்னு சொல்லி பார்த்தவர்கள் அதை குறித்து கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல், இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல், 2000 பன்றிகளும் கடலிலே விழுந்து விட்டதே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் பன்றிக்கறி வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஆக்கி விட்டார் என்று சொல்லி இயேசுவை பார்த்து, நீர் எங்கள் இடத்தை விட்டு நீர் போய்விட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. ஐயா சாமி நல்லா இருப்பீங்க, ஊருக்குள்ளார வராதிங்க, கரையில் இறங்கும் போதே எங்களுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துருச்சு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களால் பன்றிக்கறி சாப்பிட முடியாது போல இருக்கு, அதனால தயவு செய்து போயிருங்கன்னு சொல்லி கேட்டேன். திருப்பி விட்டார்கள். இவன் இந்த லேகியோன் பிடித்திருந்தவன்
இயேசுனிடத்துல அவரோடு கூட நானும் உங்க கூட வரேன்யா ரவி, நானும் உங்க கூட வரேன், நானும் உங்க சீசர்களில் ஒருவனாய் வருகிறேன்னு சொன்ன பொழுது இயேசு சொன்னார், வர வேண்டாம், நீ வீட்டுக்குள்ளார ஊருக்குள்ளார போய் உன் வீட்டாரிடத்திலும் உன் ஜனத்தார் உன் சொந்தக்காரிடத்திலும் இயேசு உனக்கு செய்ததை நீ அறிவி என்று சொல்லி சொன்னார். அவன் தன்னுடைய ஊருக்கு, தெக்கப்போலி ஊருக்கு அவன் போய் தன் வீட்டாரிடத்திலும் தன்னுடைய சொந்தங்கள் ஜனபந்தங்கள் இடத்திலும் அவன் இயேசு செய்த அற்புதத்தை விவரித்தான். அநேக கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இவன் வேத பண்டிதர்கள் சொல்லும்போது இயேசு தொடும்போதே இவன் அபிஷேகம் பெற்றுவிட்டான். இவன் அபிஷேகம் பெற்றுவிட்டான். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் இயேசுவுக்காக தலையிலாய் போனவர்களை நேராக்குகிற, ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமா. இயேசு ஒரு முறை அவர் ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்தது. சீக்கிரம் போகணுன்றதுக்காக சமாரியாவின் வழியாக போவதற்கு அவர் முடிவு செய்தார். யூதர்கள் சமாரியாவின் வழியாக போவது இல்லை. காரணம், சமாரியர்கள் என்கிற ஜனங்கள் யூதர்கள் தான். ஆனால் தங்கள் தேசத்திலே தங்கள் ஊரிலே வந்து குடியேறின அசீரியர்கள், பாபிலோனியர்கள் இவர்களோடு கூட பெண் கொடுத்து பெண் எடுத்து அவர்கள் அப்படியே அவர்களுடைய தெய்வங்களை அப்படியே வீட்டிலே வைத்து எல்லா விதத்திலும் அவர்கள் இயேசுவையும் தேவனையும் யெகோவா தேவனையும் நம்பினார்கள், அந்நிய தேவர்களை நம்பினார்கள். ஆகவே யூதர்கள் அவர்களை வெறுத்தார்கள். சமாரியர்கள் என்று சொல்லி அப்படியே அவர்களை தள்ளப்பட்ட ஜனங்களாக அவர்களை மாற்றிவிட்டார்கள். யாரும் உங்க ஊர் வழியாய் போகிறதே கிடையாது. யாரும் உங்க ஊர்ல போய் தண்ணி வாங்கி குடிக்கவே மாட்டாங்க. யாரும் சமாரியரோடு சம்பந்தம் வைக்க மாட்டாங்க. யாரும் சமாரியர்களை எங்கே ஆகிலும் பார்த்தால் அவங்களோடு கூட பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இயேசு சமாரியாவின் வழியாக போனார். அவருக்கு தாகம் ஏற்படவே, சரியான உச்சி வெயில் நேரம், தாகம் ஏற்படவே ஒரு கிணற்றண்டையில் உட்கார்ந்தார். அப்ப சீசர்கள் எல்லாரையும் ஏதாயிலும் பண்டங்கள் வாங்கி வரும்படிக்கு கடை வீதிக்கு அனுப்பி வைத்தார். எல்லா சீசர்களும் போய்விட்டார்கள். அப்பொழுது ஸ்திரீகள் தண்ணீர் மொண்டு கொள்ள வராத நேரத்தில், அந்த நேரத்தில் எந்த ஸ்திரீகளும் தண்ணீர் மொள்ள வருவதே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ வந்தாள். அந்த ஸ்திரீயோடு கூட இயேசு பேசுகிறார். கவனிங்கள், இயேசு பேசுகிறார். 3 காரியங்களை பேசுகிறார். அந்த இடத்துல யாரை தொழுது கொள்ள வேண்டும், யாரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லுகிறார். எங்கே தொழுது கொள்ள வேண்டும், 2வது காரியம். 3வது, எதற்காக தொழுது கொள்ள வேண்டும் சொல்லுங்கள். யாரை தொழுது கொள்ள வேண்டும், 2வது எங்கே தொழுது கொள்ள வேண்டும், எதற்காக தொழுது கொள்ள வேண்டும். தெளிவாக சொல்லுகிறார். தலைகளாய் போனதை நேராக்கணும்னா இதுதான், இந்த காரியம் தான். சூரியன் கடவுள் அல்ல, சூரியனை உண்டாக்கினவர் தான் கடவுள். சந்திரனும் நட்சத்திரமும் கடவுள்கள் அல்ல, சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர் தான் கடவுள். ஆமா. குரு 5ல் நின்னா 50ல் என்ன? நான் சொல்றது புரியுதா? ஆமா. குருவில் 5ல் நிற்கிறதுனால தான் உனக்கு இப்படி, குரு 50ல் நிற்கிறதுனால தான் இப்படி, 80ல் நிற்கிறதுனால உனக்கு இப்படி. இது நமக்கு ஒத்து வராது. ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆமாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது குரு 5ல் நின்னா என்ன, 8ல் நின்னா என்ன? ஆமாம். ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆமாம். நல்லா கவனிச்சிங்க. அவன் எங்கே இருந்தா என்ன, இதெல்லாம் இயேசு இல்லாதவர்களுக்கு தான். ஆமாம். அவனுக்கு குரு 5ல் நிற்கிறான்னொன்னே இவனுக்கு பயம். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஃபெயிலியருக்கு காரணமே குரு 8ல் நிற்கிறான். ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து சொன்னால் 8ல் நிற்கிற குருவை என்ன செய்யலாம்? இப்படி அங்கே விரட்டணுன்ட்டு. என் வாழ்க்கையில் எங்கே நின்னா என்ன, குரு எங்கே நின்னா? ஆமா, என்னோடு கூட இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் சூரியனை தொழுது கொள்கிறீர்கள், நட்சத்திரங்களை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் சூரியனை அல்ல, சூரியனையே உண்டாக்கின ஒருத்தர்.
நட்சத்திரங்களையே உண்டாக்கின ஒருத்தர். ஆமென் சொல்வீங்களா? யாரை தொழுது கொள்ள வேண்டும்? எங்கே தொழுது கொள்ள வேண்டும்? ஆமா, இங்கே இருந்து காவடி எடுத்துக்கொண்டு அவன் நடந்து கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஊருக்கு முன்னாடி போகும்போது நடந்துக்கிட்டு ஊருக்கு வெளியே போகணும் பஸ் ஏறிக்கிட்டு வேனில் ஏறிக்கிட்டு இதெல்லாம் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அல்ல, பிதாவை தொழுது கொள்ளும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென் சொல்வீங்களா? எங்கேயும் தொழுது கொள்வார்கள், எப்போதும் தொழுது கொள்வார்கள். ஆமென் சொல்வீங்களா? எல்லா இடத்திலும். ஆமா, எல்லா இடத்திலும் இங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையார். புளிய மரத்துக்கீழேயும் நாம் தொழுது கொள்ளலாம். இந்த தோட்டத்தில் ஆராதனை நடத்தும் போதும் கர்த்தர் வருவார். உங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தொழுது கொள்ளும் போதும் கர்த்தர் வருவார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, எங்கும் தொழுது கொள்ளலாம். எதற்காக தொழுது கொள்ளலாம் சொன்னா, ஒன்று கடவுள் எனக்கு தருவார் என்பதற்காக அல்ல, அல்லது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுவெல்லாம் அல்ல. உயிரை கொடுத்த தெய்வத்திற்கு மயிரை கொடுப்பதனாலே தெய்வம் திருப்தி அடைகிறது. ஆனா என்னுடைய தேவன் உயிரை கொடுத்த தெய்வம், அவருக்கு நான் மயிரை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்காக இயேசு அடிபட்ட, எனக்காக இயேசு காயங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இயேசு சிலுவையிலே அவர் என்னுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என் வியாதியை ஏற்றுக்கொண்டார். நான் அழகு குத்திட்டு சபைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? கிடையாது, கிடையாது. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு, என்னை விண்ணுக்குரியவனாக மாற்றும்படிக்கு இயேசு மண்ணுக்குரியவராக மாறினார். ஆமென் சொல்வீங்களா? நான் தேவனுடைய பிள்ளையாக மாறும்படிக்கு இயேசு மனுஷனுடைய பிள்ளையாக மாறினார். ஆமென் சொல்வீங்களா? என்னை பரலோகம் கொண்டு செல்வதற்காக இயேசு பூலோகம் வந்தார். ஆமென் சொல்வீங்களா? இயேசு பூலோகம், அதற்காகத்தான் எனக்காக வந்தீரையா. ஆமென் சொல்வீங்களா? தங்கத்தை கேட்கவில்லை, வெள்ளியை கேட்கவில்லை, உள்ளத்தை நீர் கேட்டிரையா, அதற்காகத்தான் உமக்கு ஆராதனை. எதற்காக தொழுது கொள்கிறோம்? என்னையும் நேசித்தீரே. பாவியாம் பாவியாம் என்னை நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரமையா. என்னை நேசித்தீரே. தேவ தூதர்கள் எவரையும் என்னை நேசிப்பதை போல அவன் ஒருத்தரை கூட நேசிக்கல. நான் என்ன செய்தேன் உமக்கு என்னை நீ நேசிக்க? நான் என்ன செய்து விட்டேன் உமக்கு நீர் எனக்கு என்னை தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ள? அதற்காகத்தான் கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? யாரை தொழுது கொள்கிறோம்? எங்கே தொழுது கொள்கிறோம்? எதற்காக தொழுது கொள்கிறோம்? இவ்வளவுதான் சொன்னார். அவர் தலைகளாய் இருந்த வாழ்க்கை நடத்தினவள் நேராய் மாற்றப்பட்டாள். ஆமென் சொல்வீங்களா? நேராய் மாற்றப்பட்டாள். இயேசு அவளை அப்படியே பார்த்து ஒரு கேள்வி போட்டு சுண்டி இழுத்தார். நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவ சொன்னா, ஐயா இவ்வளோ நீங்க சொல்றீங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னா, எனக்கு புருஷன், நீ சொல்றது சரிதான், நீ சொல்றது சரிதான். உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ உனக்கு புருஷன் இருப்பது உன்னுடைய புருஷன் இல்லை. அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பார்த்தா நிறைய உங்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி தெரியுமா இருக்கும்? திருமணமானவள் அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் ஆமாம் பிரிந்து சென்றவள், பிரிந்து இருக்கிறவள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஐ எம் சிங்கிள், தனியாக இருக்கிறவள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மறுபடியும் திருமணமானவள், மேரிட். அதுக்கப்புறம் செப்பரேட்டட். அதுக்கப்புறம் சிங்கிள். மறுபடியும் கொஞ்ச நாளில் மறுபடியும் திருமணமானவள். அப்புறம் பிரச்சனை, விவாகரத்து செய்யப்பட்டவள். அப்புறம் தனியே இருக்கிறவள். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாளில் திருமணமானவள். 5 முறை திருமணமானவள். இப்போது அவளுக்கு இருப்பது கர்த்தர் ஸ்தோத்திரம் புருஷன் அல்ல, திருமணமாகவில்லை. திருமணமாகாமலேயே ஒருத்தரை சேர்த்து கொண்டு வாழ்கிறாள். இயேசு அதை சொன்ன உடனே அவள் ஊருக்குள்ளார போய்
எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்தாலாம். ஒருவர் வந்திருக்கிறார், அவர் மேசியாவோ என்று வந்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் அவர் சொன்னார். யாராகிலும் 5 முறை ஊருக்குள்ளார 5 முறை கல்யாணம் ஆகி 5 பேரையும் விவாகரத்து பண்ணி, செத்து போயிருந்தா பரவாயில்ல, 5 பேரையும் விவாகரத்து பண்ணி, இப்போ 6ஆவதோட ஒருத்தனோட சொல்றவன் ஒருத்தி வந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு வந்து பாருங்கன்னு சொன்னா எவனாச்சும் போவானா? போக மாட்டாங்க. ஆனா அவள் பேச்சிலே நடக்கையிலே மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள். அவள் சொன்னதை கேட்டு வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்னும் சில நாட்கள் தங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசுவை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எப்படி தெரியுமா தலைகீழாக போயிடுச்சு. ஆமாம், முதல்லலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் வேண்டான்றாங்க. நல்ல காசு வந்துருச்சு. நல்ல காசு வந்தோடனே பிள்ளைங்களுக்குள்ளார ஒரு என்னன்னு சொன்னால், நான் படித்தேன், நான் முயற்சி செய்தேன், எனக்கு வேலை கிடைச்சிது, நான் உழைக்கிறேன், இதில் எங்கே கடவுள்ன்றாங்க, இது எங்கே கடவுள்ன்றாங்க. நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் பாஸ் பண்ணினேன், இதில் எங்கே கடவுள் எனக்கு உதவி செய்தான்னு சொல்கிறாங்க. எனக்கு கடவுள் எங்கே? உலகம் தலைகளாய் மாறிவிட்டது, தலைகளாய் மாறிவிட்டது. ஆமாம், எதுக்கு எல்லாம் இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற ஒரு மனப்பாவம் என்னன்னு சொன்னால், எதுக்கு கல்யாணம் வேண்டான்றாங்க. கல்யாணம் வேண்டாம். ஒருத்தனோட வாழ்ந்துக்கிட்டு அவனுக்கு கீழே அடிமையாக இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது எதுக்கு வேணுமா? எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சுட்டு போகிறது. எதுக்கு ஒருத்தனுக்கு கீழே? எதுக்கு ஒருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு, ஒருவனுக்கு கீழே கட்டுப்பட்டு அவன் பேச்சை கேட்கலான்னா அவன் அடிப்பான், அவன் காரியங்கள் செய்வான், சம்பாதிக்கிற காசெல்லாம் அவன் பிடுங்குவான். எதற்கு வாழணும்? எதற்கு வாழணும்? இப்படியே தனியாகவே இருந்துடலாம். கல்யாணமே வேண்டாம். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு உலகம் தலைகளாய் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் நேராக்கப்பட்டால் தான் தலைகளாய் போன உலகத்தை உங்களால் நேராக்க முடியும். ஆமென் சொல்வீங்களா? நேராக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? இந்த குடி உங்களுக்கு, இந்த சாராயம் உனக்கு நிம்மதியை தராது. என்னோடு வந்து பார், தேவனுடைய சமூகம் தான் உனக்கு நிம்மதியை தரும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், தேவனுடைய சமூகம் தான். அவனை நேராக்க வேண்டிய கடமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து அதற்காகவே உங்களை அபிஷேகித்திருக்கிறார். 3வது காரியம், நேராக்கப்படுதல் என்பது சபையில் தொடங்கி அப்படியே இந்த அம்பாசமுத்திரம் வரைக்குமாக பரவ வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், நேராக்கப்படுதல் என்பது சபையில் தொடங்கி இந்த அம்பாசமுத்திரம் பட்டணம் முழுவதும் பரவி கொண்டிருக்க வேண்டும். இயேசு சீசர்களுக்கு சொன்னார், ஆண்டவரே ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி அவர் இயேசு சொல்லி தந்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக அதனுடைய அர்த்தம் சீசர்களுக்கு புரியல. அதனுடைய அர்த்தம் சீசர்களுக்கு புரியல. எப்படா அதனுடைய அர்த்தத்தை கேட்கலாம் என்று சொல்லி சீசர்கள் காத்துக்கொண்டே இருந்தார்கள். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்னன்னு சொல்லி அவர்களுக்கு புரியாததுனால சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், 40 நாட்கள் சீசர்களுக்கு தரிசனமானார். பின்பு அவர்கள் எல்லாரையும் ஒலிவ மலைக்கு அழைத்து சென்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் பரலோகம் ஏறி போகையில் தானே அந்த கடைசி நேரத்தில் அப்படியே ரொம்ப நாளா தங்களுக்குள்ள வைத்திருந்த கேள்வியை சீசர்கள் கேட்டார்கள். ஆண்டவரே, இக்காலத்தில் நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர், இந்த நாட்களா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்கும் காலம் இதுதானா என்று சொன்னபொழுது, நான் உங்களுக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன்,
எத்தனை முறை உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு புரியலையா? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. ஆமென் சொல்வீங்களா? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. ஆமா. எவன் ஒருவன் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள்ளாக பரலோக ராஜ்யம் வந்து விடுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? எவன் ஒருவன் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள்ளாக பரலோக ராஜ்யம் வந்து விடுகிறது. அப்போது தான் அந்த ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷனை, கடைசி ஆலோசனையை இயேசு சபைக்கு தருகிறார். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்கு அந்த 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 ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷனை இயேசு தருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். My kingdom is not visible to the people to hear who are here, and your job is to make it visible. My kingdom is not visible to hear, and your job is to make it visible. கண்களுக்கு தெரியாத அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்கள் காணத்தக்கதாக செய்வதே உங்கள் ஊழியம். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். கண்களுக்கு தெரியாத தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் காணத்தக்கதாக செய்வதே ஊழியம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளார வரணும். ராஜ்யம் என்றால், கிங்டம் என்றால் ஆளுகை உண்டு, ராஜா உண்டு, ஆளுகை உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ளாய் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆள வேண்டும். மகனே அதை செய்யாதன்னு சொல்லணும், மகனே அதை செய்யின்னு சொல்லணும், நீ அங்கே போன்னு சொல்லணும், இந்த காரியத்தில் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லணும். கர்த்தர் ஆளுகை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். மோடி இந்தியாவுடைய ராஜாவா இருப்பாரானால் இந்தியாவுக்கு மாத்திரம்தான் ராஜா. இந்தியர்களை மாத்திரம்தான் அவர்கள் கட்டுப்படுத்த முடியும், இந்தியர்களை மாத்திரம்தான் ஆளுகை செய்ய முடியும். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானியர்களை அவர் ஆளுகை செய்ய முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவை அவர் ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தர். He is the King of kings and the Lord of lords. அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாய் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அவர் இந்தியாவிலே இருக்கிறவர்கள் உங்களை மாத்திரமல்ல, பாகிஸ்தானில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஆளுகிறவர், ஸ்ரீலங்காவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஆளுகிறவர், அட் அ டைம்ல உலகம் அனைத்தையும் ஆளுகிறவர். அவருடைய ஆளுகைக்காக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இன்னும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக, பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிற உங்க சித்தப்பா வரணும், உங்க அத்தை வரணும், உங்க மாமியார் வரணும், உங்க அண்ணன் வரணும், உங்க அக்கா வீட்டார் வரணும், உங்க கிராமம் வரணும், உங்கள் நண்பர்கள் வரணும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காணல, ஆனா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வந்துவிட்டது. எனக்குள் வந்துவிட்டதை போல காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் காண செய்வதே, காணும்படிக்கு செய்வதே உங்கள் ஊழியமாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அதை செய்வதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். நான் பரத்துக்கு போவேன், நான் பரத்துக்கு போனா தான் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாய், என்றென்றைக்கும் உங்களை பலப்படுத்தும்படியாய், என்றென்றைக்கும் உங்களை வல்லமைப்படுத்தும்படியாய், என்றென்றைக்கும் உங்களை நிரப்பும்படியாய், என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், என்றென்றைக்கும் உங்களை பயன்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் அனுப்பி வைப்பார். அவர் வரும்போது அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருந்து உங்களை அபிஷேகிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆகவே அவருக்காக, அவர் வருவைக்காக அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசனுடைய ஆளுகை மாறி தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ளாய் உண்டாயிருக்க வேண்டும். அதை நீங்க பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உழைத்து செய்யும். இதுக்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் 10-13 வசனங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 10-13 வசனங்கள். சகலவித நற்கிரியைகளுமாகிய கவனிங்கள். அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது சொல்லு, சகலவிதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. கொலோசியர் 1:10-13 வசனம். கொலோசியர் எந்த பக்கமா? 275. ஆமா, வாசிக்கலாமா?
விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு உங்களை தகுதி உள்ளாக்கினாலும் இருளின் அதிகாரத்தின் கவனிங்கள், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கவனிங்கள், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கினவர். ஆமென் சொல்லுவீங்களா? விடுதலை ஆக்கப்பட்டாயிற்று. சொல்லுங்கள், விடுதலை ஆக்கப்பட்டாயிற்று. 12 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, இப்போ விடுதலை ஆக்கப்பட்டாயிற்று. திரும்ப அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகணுன்னு அவசியம் இருக்குதா? கிடையாது. திரும்ப ஜெயில் சோறை சாப்பிடணுமா, அந்த களியை சாப்பிடணுமா? கிடையாது. திரும்ப அந்த ஜெயிலில் போடுற அந்த ட்ரௌசர் அவங்க போடணுமா? கிடையாது. திரும்ப அவங்க ஜெயிலில் இருக்கிற புத்தகத்தில் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடணுமா? கிடையாது. ராத்திரியில் அந்த சிறைச்சாலைக்குள்ளார தங்கணுமா? கிடையாது. எதுவுமே கிடையாது. காரணம், அவர்கள் ஜெயிலில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்ட, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ பழைய காரியங்கள் எதுவும், ஆமென் சொல்லுவீங்களா, இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டீர்கள். பிசாசுக்கு உங்க மேல இருந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. பிசாசுக்கு உங்க மேல இனி அதிகாரம் காண்பிக்க முடியாது. பிசாசுக்கு உங்க மேல இனி அதிகாரம் இல்லை. அவருடைய அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். சொல்லுங்கள், அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன். உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது, உங்களை திருடச் சொல்ல வைக்க முடியாது, வேசித்தனம் பண்ண வைக்க முடியாது, ஆமா பொய்யை சொல்ல வைக்க முடியாது, பாவத்தில் விழ பண்ண அவங்களை வைக்க முடியாது. அவருடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாயிற்று. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அவனுடைய சாபம் உங்களை தொட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அவங்களுடைய சாபம், அவனுடைய தரித்திரம் உங்களை தொட முடியாது. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சரக்கு எதுவுமே என்னிடத்துல இல்லை. இப்ப பிசாசு வந்தா அவனை பார்த்து நீங்க சொன்னா அவன் ஒத்துக்குவானா? பிசாசுடைய சரக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை. பொறாமை இவ்வளோ வச்சுக்கிட்டு, பொறாமை யார் சரக்குடா? உங்க இயேசு சரக்கா? பொறாமை ஏன் சரக்கு? நீ பொறாமை வச்சிருக்கனா என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. ஆமாம். செய்வன பில்லி சுனி இருக்குன்னா என் சரக்கு உன்கிட்ட இருக்குது. விக்கிரக ஆராதனைனா என் சரக்கு உன்கிட்ட இருக்குது. விபச்சாரம் சொன்னால் என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. குடினா என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. ஆமாம். கள்ளத்தனம் சொன்னால் என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. பொய் பேசுதல் என்றால் என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. பொறாமன்னு சொன்னால் என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. காம விகாரம் சொன்னால் என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. இச்சைன்னு சொன்னால் என் சரக்கு உன்கிட்ட இருக்கு. ஆபாச படங்களை பார்த்து யாரை பார்த்தாலும் உன் கண்ணுக்கு ஆபாசமாக இருக்குதுன்னு சொன்னால் என் சரக்கு உன்கிட்ட நிறைய இருக்கு. என் சரக்கு உன்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டியது அவசியம். பிசாசின் அதிகாரத்திலிருந்து நம்மை, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாய் நம்மை உட்படுத்தினவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இங்க இருக்கிற பிள்ளையை, இந்த பிள்ளையை தூக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து தூக்கி நான் அங்க போய் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் வைத்து விடுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். என்ன எந்த விதத்திலும் பிசாசு தொட முடியாதபடிக்கு நான் இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ளாக உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு திரியேக தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. தேவ தூதர்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களுக்குரிய தூதர்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒருவனும் உங்கள் மேல் கைப்படுவது இல்லை, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவது இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? நான் உங்களை தனியே இருக்க விடுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நேராக்கப்படணும். நேராக்கப்பட்ட
நீங்கள் தலைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்றவர்களை, உங்கள் குடும்பத்தாரை நேராக்கணும். அதற்காக கர்த்தர் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். இந்த ஊழியம் சபையில் தொடங்கி உங்கள் வீடுகள், உங்கள் தெரு, உங்கள் கிராமம், அம்பாசமுத்திரம் முழுவதும் பரவ வேண்டும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாருமா எழும்பி நின்று